அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாம் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 40வது பாடத்திலே இருக்கின்றோம். இன்றைய காணொளியுடைய வரிசைப்படி 40வது வீடியோ. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நேரத்தை அரபியில் எவ்வாறு சொல்வது. இதுதான். அதாவது நாம் நேரத்தை இதற்கு முன் சென்ற நாம் பாடத்திலே அதிலே நாம் எண்களை பற்றி பார்த்தோம். 1, 2 இது போன்று நாம் எண்களை பற்றி முன் சென்ற பாடத்திலே நாம் பார்த்தோம். இந்த பாடத்திலே முசன்னிஃப் அவர்கள் நமக்கு நேரத்தை எவ்வாறு அரபியில் சொல்ல வேண்டும், இன்னும் அந்த எண்களுடைய ஒரு பயிற்சியாகவும் இந்த பாடமாகிறது அமைகிறது. சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக ஒற்றை வார்த்தைகள், புதிய வார்த்தைகள். இரண்டாவதாக நேரத்தை அரபியில் எவ்வாறு சொல்வது. அதாவது அந்த வாக்கியத்தை முசன்னிஃப் அவர்கள் அமைத்திருப்பார்கள். நேரத்தை அரபியில் எவ்வாறு சொல்வது, அதனை நேரத்தை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதற்காக சில வாக்கியங்களை, சில ஜும்லாக்களை முசன்னிஃப் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதனையும் நாம் பார்க்க உள்ளோம். அதற்கு அடுத்ததாக தம்ரீன், பயிற்சி. இந்த 3 தான் இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கம். சரி, வாருங்கள் முதலாவதாக ஒற்றை வார்த்தைகளை, புதிய வார்த்தைகளை நாம் பார்ப்போம். அஸ்ஸாஅத்து நேரம் அல்லது மணி, இந்த இத்தனை மணி நேரம் என்பதாக சொல்லும். அல் கதாஉ காலை உணவு. அன் நுஸ்ஹத்து பொழுதுபோக்கு. அல் அஷாஉ இரவு உணவு. பர்னாமஜ் நிகழ்ச்சி. ஹப்ப எழுந்தான். முபக்கிரன் சீக்கிரமாக எழுவது, அதிகாலையில் எழுவது. இவ்வளவுதான் இன்றைய பாடத்தினுடைய ஒற்றை வார்த்தைகள். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். அத்தர்சு ஸானி வஸ்ஸலாஸூன 32வது பாடம். ஹாமிதுன் ذهب إلى صديقه وسأله. ஹாமிதுன் ஹாமிதாகிறவன், ذهب சென்றான், இலா சதீகிஹி அவனுடைய நண்பனிடம், நண்பனின் பக்கம் அவன் சென்றான். வஸஅலஹு இன்னும் இந்த ஹூ என்பது சதீகை பார்த்து மீளும். சதீகிஹி என்பதில் உள்ள ஹூ ஹாமிதை பார்த்து மீளுகிறது. சஅலஹு என்பதில் உள்ள ஹூ ஆகிறது. இந்த ஹூ என்பது சதீகை பார்த்து மீளும். அவனுடைய நண்பனிடம் அவன் கேட்டான், ஹாமித் கேட்டான். ஹாமித் கேட்கிறான். மதா ரஜஅத இலல் பைத்தி யா சாஜித். நீ அந்த வீட்டின் பக்கம் எப்பொழுது திரும்பினாய்? சாஜிதே, நீ அந்த வீட்டின் பக்கம் எப்பொழுது திரும்பினாய்? சாஜித் சொல்கிறான், ரஜஅத்து நான் திரும்பினேன், இலாஹுனா அதன் பக்கம், ஃபிஸ் ஸாஅத்தில் வாஹிதத்தி ஒரு மணி அளவிலே நான் திரும்பினேன். மத்தா என்பது ஹர்ஃபை இஸ்மே இஸ்திஃபாமாக இருக்கிறது. ரஜஅத என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. ரஜஅ யர்ஜிஉ என்பதிலிருந்து வந்தது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இலா ஜார் அல் பைத்தி என்பது மஜ்ரூர். யா ஹர்ஃபுன் நிதா, சாஜித் முனாதா. அடுத்ததாக ரஜஅத்து என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இலா ஜார் ஹுனா என்பது மஜ்ரூர். இந்த ரஜஅத்து என்பதிலே இந்த தூ ஆகிறது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இது முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. இலா ஜார் ஹுனா என்பது மஜ்ரூர். ஃபி ஜார் அஸ்ஸாஅத்தி என்பது மஜ்ரூர் மௌசூஃப். அல் வாஹிதத்தி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஃபி என்ற ஜாரினுடைய
மஜ்ரூராக ஆகிறது. ஹாமித் ஹாமித் சொல்கிறான், மாதா தஃபாலு அல் ஆன மா பர்னாமஜுக. மாதா தஃபாலு அல் ஆன, இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், தஃபாலு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் ஆன என்பது இது லர்ஃபாக இருக்கிறது, நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு லர்ஃபாக இருக்கிறது. இது ஃபதஹின் மீது மப்னி. மா பர்னாமஜுக, உன்னுடைய நிகழ்ச்சி என்ன, உன்னுடைய ப்ரோக்ராம் என்ன, என்ன டைம் டேபிள். மா என்பது இஸ்திஃபாம், ஹர்ஃப் இஸ்திஃபாம். பர்னாமஜு என்பது முலாஃப், க முலாஃப் இலைஹி. சாதி சொல்கிறான், அல் ஆன இப்பொழுது, ஆக்குலுல் கதா அந்த காலை உணவை நான் சாப்பிட போகிறேன். அல் ஆன என்பது இது லர்ஃபாக இருக்கிறது, நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு லர்ஃபாக இருக்கிறது. இது ஃபதஹின் மீது மப்னி. ஆக்குலு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது, அகல யகுலு என்பதிலிருந்து. இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய ஒரு சீகா. அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் கதா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வஃபிஸ் ஸாஅத்தி ஸானியத்தி, 2 மணி அளவிலே, 2 மணியிலே, அத்ஹபு நான் செல்வேன், இலல் மஸ்ஜிதி அந்த மஸ்ஜிதின் பக்கம், லி ஸலாத்தில் லுஹரி லுஹ்ரி லுஹரினுடைய தொழுகைக்காக வேண்டி. 2 மணி அளவிலே அந்த மஸ்ஜிதின் பக்கம் லுஹருடைய தொழுகைக்காக வேண்டி நான் செல்வேன். ஒமின ஸாஅத்தி ஸாலிஸதி, 3 மணி அளவிலே, 3 மணியிலிருந்து, அக்ரஉ நான் ஓதுவேன், நான் படிப்பேன், அத்தர்சல் அரபிய அந்த அரபி சார்ந்த பாடத்தை படிப்பேன், இல ஸாஅத்தி ராபிஅத்தி 4 மணி வரை நான் படிப்பேன். வஃபிஸ் ஸாஅத்தில் ஹாமிஸத்தி 5 மணி அளவிலே, அத்ஹபு நான் செல்வேன், லி ஸலாத்தில் அஸ்ரி அசருடைய தொழுகைக்காக வேண்டி நான் செல்வேன். வ அஹ்ருஜு லின்னுஸ்ஹதி, நுஸ்ஹத் என்று சொன்னால் பொழுதுபோக்கிற்காக வேண்டி, ஃபிஸ் ஸாஅத்தி ஸாதிஸதி 6 மணி அளவிலே நான் வெளியேறுவேன். வ அர்ஜிஉ இலல் பைத்தி, மேலும் அந்த வீட்டின் பக்கம், கபல ஸாஅத்தி ஸாபிஅத்தி 7 மணிக்கு முன்னால் அந்த வீட்டின் பக்கம் நான் திரும்புவேன். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். ஃபி ஜார், அஸ்ஸாஅத்தி என்பது மௌசூஃப், அஸ்ஸானியத்தி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற அந்த ஜாரினுடைய மஜ்ரூராக இருக்கிறது. இந்த ஃபி என்பது அத்ஹபு என்பதிலே தாலுக்காக ஆகும். அத்ஹபு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அனா என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. இலா ஜார் அல் மஸ்ஜிதி என்பது மஜ்ரூர். லீ ஜார் ஸலாத்தி என்பது முலாஃப், அல் லுஹ்ரி என்பது முலாஃப் இலைஹி. இந்த ஸலாத் என்பது மஜ்ரூராக இருக்கிறது, அல் லுஹ்ரி என்பது ஸலாத்தி என்ற முலாஃபினுடைய முலாஃப் இலைஹியாக இருக்கிறது. வாவ் ஜும்லாவின் மீது ஆத்திஃப். மினஸ் ஸாஅத்தி ஸாலிஸதி, மின் ஜார், அஸ்ஸாஅத்தி என்பது மௌசூஃப், அஸ்ஸாலிஸதி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த மின் என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. இந்த மின் என்பது அக்ரஉ என்பதனுடைய என்பதனோடு தாலுக்காக ஆகும். அக்ரஉ என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. கரஅ யக்ரஉ, இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அனா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அத்தர்ச என்பது மௌசூஃப், அல் அரபியா என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து அக்ரஉ என்ற ஃபியாலே முதாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது.
இலா ஜார் அஸ்ஸாஅத்தி என்பது மௌசூஃப், அர்ராபிஅத்தி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இலா என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக இருக்கிறது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். ஃபிஸ் ஸாஅத்தில் ஹாமிஸதி, அஸ்ஸாஅத் என்பது மௌசூஃப், அல் ஹாமிஸதி என்பது சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக இருக்கிறது. இந்த ஃபி என்பது அத்ஹபு என்பதிலே தால்லுக்காக ஆகும். அத்ஹபு லி ஸலாத்தில் அஸ்ரி, அத்ஹபு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அனா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. லி ஜார் ஸலாத்தி என்பது மஜ்ரூர் முலாஃப், அல் அஸ்ரி என்பது முலாஃப் இலைஹி. வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அஹ்ருஜு லின் நுஸ்ஹதி ஃபி ஸாஅத்தி ஸாதிஸதி, அஹ்ருஜ் என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஃபரஜ யஹ்ருஜு, இது முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. லீ ஜார் அன் நுஸ்ஹதி என்பது மஜ்ரூர். ஃபி ஜார் அஸ்ஸாஅத்தி என்பது மௌசூஃப், அஸ்ஸாதிஸதி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபீனுடைய மஜ்ரூராக இருக்கிறது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அர்ஜிஉ இலல் பைத்தி கபல ஸாஅத்தி ஸாபிஅத்தி, வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அர்ஜிஉ என்பது ஃபியலே முதாரியாக இருக்கிறது. இது முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அனா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. இலா ஜார் அல் பைத்தி என்பது மஜ்ரூர். கபல என்பது முலாஃப், அஸ்ஸாஅத்தி என்பது முலாஃப் இலைஹி மௌசூஃப், அஸ்ஸாபிஅத்தி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து கபல என்ற முலாஃபினுடைய முலாஃப் இலைஹியாக ஆகிறது. அடுத்ததாக ஹாமித் கேட்கிறான். ஹாமிதுன் மாதா தஅமலு ஃபிஸ் ஸாஅத்தி ஸாமினதி, 8 மணி அளவிலே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், தஅமலு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. ஃபி ஜார் அஸ்ஸாஅத்தி என்பது மௌசூஃப், அஸ்ஸாமினதி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. சாஜிதுன், சாஜித் கூறுகிறான். ஆகுலுல் அஷா, இரவு உணவை நான் சாப்பிடுவேன். ஆகுலு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. அகல யகுலு என்பதிலிருந்து இது முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அனா என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் அஷா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வ அத்ஹபு லிஸ்ஸலாத்தில் இஷாஇ, இன்னும் இஷாவினுடைய தொழுகைக்காக வேண்டி நான் செல்வேன். வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அத்ஹபு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ذهب يذهب என்பதிலிருந்து இது முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அனா என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. லீ ஜார், ஸலாத்தி என்பது மஜ்ரூர் முலாஃப், அல் இஷாஇ என்பது முலாஃப் இலைஹி. வ மினஸ் ஸாஅத்தி தாசிஅத்தி, 9 மணியிலிருந்து இலல் ஆஷிரதி, 10 மணி வரை அக்ரஉத் தர்ஸ, அந்த பாடத்தை நான் படிப்பேன். வஅஹ்ஃபதுஹு, அதனை நான் மனனம் செய்வேன். ஒமின், வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். மின் ஜார், அஸ்ஸாஅத்தி என்பது மௌசூஃப், அத்தாசிஅத்தி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த மின் என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. இலா ஜார் அல் ஆஷிரதி என்பது மஜ்ரூர். இந்த இரண்டினுடைய தாலுக்கும் அக்ரவ் என்பதிலே அத்துஃபாக என்பதிலே தாலுக்காக ஆகும். மின்னினுடைய தாலுக்கும் இலாவினுடைய தாலுக்கும் அக்ரவ் என்பதிலே ஆகும். அக்ரவ் என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. கரஅ யக்ரவு, இது முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா. அனா என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. அத்தர்ஸ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அஹ்ஃபதுஹு என்பது இது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது ஹஃபில யஹ்ஃபது என்பதிலிருந்து வந்தது. இது முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அனா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இந்த ஹூ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹாமிதுன், ஹாமித் கேட்கிறான். وماذا تعمل في الساعة 11 والثانية عشرة, 11 மணி
11 மணி இன்னும் 12 மணி அளவிலே 11 மணியிலே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், தஅமலு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது அமில யஅமலு என்பதிலிருந்து. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீராகிறது ஃபாயிலாக இருக்கிறது. ஃபி ஜார் அஸ்ஸாஅதி என்பது மௌசூஃப், அல் ஹாதியத்தி அஷரதி என்பது இது முரக்கபான ஒன்று. இது இரண்டும் சேர்ந்து அஸ்ஸாஅதி என்ற மௌசூஃபினுடைய சிஃபத்தாக ஆகிறது. மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. இந்த வாவ் என்பது அல் ஹாதியத்தி என்பதின் மீது அத்துஃபு. அப்ப அஸ்ஸாஅதி என்ற மௌசூஃபினுடைய இரண்டாவது சிஃபத் அஸ்ஸானியத்தி அஷரத்தி என்ற முரக்கபாகிறது. அஸ்ஸாஅதி என்ற மௌசூஃபினுடைய சிஃபத்தே சானியாக இருக்கிறது. சாஜித் சொல்கிறான், சாஜிதுன் அனாமு பாத சாஅத்தில் ஆஷிரதி, 10 மணிக்கு பின்பு நான் தூங்கி விடுவேன். அனாம் என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. நாம யனாமு இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அனா என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. பாத என்பது முலாஃப், அஸ்ஸாஅதி என்பது முலாஃப் இலைஹி, மௌசூஃப் அல் ஆஷிரதி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து பாத என்ற முலாஃபினுடைய முலாஃப் இலைஹியாக இருக்கிறது. வாவ் என்பது ஜும்லாவின் தாத்துஃப். லா அமலு அமலன், எந்த ஒரு வேலையையும் நான் செய்ய மாட்டேன். எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு அமலையும் நான் செய்ய மாட்டேன். வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். லா அமலு என்பது இந்த லாம் ஆகிறது. லா அமலு என்பது முலாரி மன்ஃபியாக இருக்கிறது. முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா. அமில யஅமலு என்பதாக வரும். இது அன என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அமலன் என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அஹுப்பு இன்னும் நான் எழுகிறேன். ஹப்ப யஹுப்பு, அஹுப்பு நான் எழுகிறேன். முபக்கிரன் காலையிலே வெகு சீக்கிரமாக, அதிகாலையிலே நான் விழிக்கிறேன், நான் எழுகிறேன். இந்த வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அஹுப்பு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஹப்ப யஹுப்பு இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. முபக்கிரன் என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், தஅமலு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபீ ஜார் தம்ரீன் பயிற்சி 1, இது முதலாவது பயிற்சி. இதற்கு பின்பாகவும் சில பயிற்சிகள் இருக்கின்றன. எனவே இது முதலாவது பயிற்சி என்பதாக முஸன்னிஃப் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அன அனாமு ஃபிஸ்ஸாஅதி, இந்த பயிற்சியில் எவ்வாறு என்று சொன்னால் நம்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, எண்களை கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை நாம் அரபியிலே மாற்ற வேண்டும். அன அனாமு ஃபிஸ்ஸாஅதி அல் ஆஷிரதி, நான் 10 மணி அளவிலே தூங்குகிறேன். அனா என்பது முபுத்ததா, அனாம் என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. நாம யனாமு என்பதிலிருந்து இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அனா என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் அஸ்ஸாஅதி என்பது மஜ்ரூர். மௌசூஃப் அல் ஆஷிரதி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற இந்த ஜாரினுடைய மஜ்ரூராக இருக்கிறது. 10 மணி அளவிலே நான் தூங்குகிறேன். ஆனா அஹுப்பு மினன் நௌமி, இன்னும் நான் தூக்கத்திலிருந்து எழுகிறேன். இன்னும் தூக்கத்திலிருந்து நான் எழுகிறேன். ஃபிஸ் ஸாஅதி அல் ஹாமிஸதி, 5 மணி அளவிலே தூக்கத்திலிருந்து நான் எழுகிறேன். ஆனா என்பது முபத்ததா, அஹுப்பு என்பது ஹப்ப யஹுப்பு என்பதிலிருந்து வந்தது. ஹப்ப யஹுப்பு இது அஹுப்பு முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. மின் ஜார் அன் நௌமி என்பது மஜ்ரூர். ஃபி ஜார் அஸ்ஸாஅதி மௌசூஃப் அல் ஹாமிஸதி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது.
அந்த தனாமு பிஸ்ஸாஅத்தில் ஹாதியதி அஷரதி. நீ ஒரு ஆண் 11 மணி அளவிலே தூங்குகிறாய். அந்த என்பது முபதா, தனாமு என்பது ஹபர் என்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, நாம நாமு. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியது. ஃபி ஜார் அஸ்ஸாஅதி மஜ்ரூர் மௌசூஃப் அல் ஹாதியத்தி அஷரதி என்பது முரக்கபாக சேர்ந்து அஸ்ஸாஅதி என்பதனுடைய சிஃபத்தாக ஆகிறது. மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. 11 மணி அளவிலே நீ தூங்குகிறாய். அந்த தஹுப்பு நீ எழுகிறாய். மினன் நௌமி ஃபிஸ்ஸாஅதி சாதிசதி. இங்கு 2 கோடுகள் போடப்பட்டுள்ளன கடைசி வரி. அதாவது இந்த வாக்கியங்கள் மினன் நௌமி ஃபிஸ்ஸாஅதி மினன் நௌமி ஃபிஸ்ஸாஅதி என்ற இந்த வாக்கியமாகிறது கீழே முழுவதும் எல்லா ஜும்லாக்களிலும் வரும், எல்லா வாக்கியங்களிலும் வரும் என்பதை காட்டத்தான் இந்த குறியீடு போடப்பட்டுள்ளது. அந்த தஹுப்பு, அந்த என்பது நீ 6 மணி அளவிலே தூக்கத்திலிருந்து எழுகிறாய். அந்த என்பது முபுத்ததா, தஹுப்பு ஹபர் இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. மின் ஜார் அந்நௌமி மஜ்ரூர், ஃபி ஜார் அஸ்ஸாஅதி மௌசூஃப், அஸ்ஸாதிசதி சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. இதற்கு அடுத்ததாக அன்டி தனாமீன ஃபிஸ்ஸாஅதி ஸானியதி அஷரதி. நீ ஒரு பெண் 12 மணி அளவிலே தூங்குகிறாய். அன்தி என்பது முபுத்ததா, தனாமீன என்பது சபர் இன்னும் ஃபியாலே முவாரியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக இருக்கிறது. அன்தி என்ற தமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபீஜார் அஸ்ஸாஅதி மௌசூஃப், அஸ்ஸானியதி அஷரதி என்பது முரக்கபாக, இவை இரண்டும் சேர்ந்து முரக்கபானது. இது இரண்டும் சேர்ந்து அஸ்ஸாஅதி என்ற மௌசூஃபினுடைய சிஃபத்தாக ஆகிறது. மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. அடுத்ததாக அன்தி தஹுப்பீன, நீ ஒரு பெண் எழுகிறாய். மினன் நௌமி தூக்கத்திலிருந்து, ஃபிஸ்ஸாஅதி ஸாபிஅதி 7 மணி அளவிலே தூக்கத்திலிருந்து எழுகிறாய். அன்தி என்பது முபதா, தஹுப்பீன என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக இருக்கிறது. அன்தி என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. மின் ஜார் அந்நௌமி என்பது மஜ்ரூர், ஃபி ஜார் அஸ்ஸாஅதி என்பது மௌசூஃப், அஸ்ஸாபிஅதி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற இந்த ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. அடுத்ததாக ஹுவ யனாமு ஃபிஸ்ஸாஅத்தில் வாஹிததி, அவன் ஒரு ஆண் 1 மணி அளவிலே தூங்குகிறான். ஹுவ என்பது முபுத்ததா, யனாமு ஹபர் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியது. ஃபி ஜார் அஸ்ஸாஅதி மௌசூஃப், அல் வாஹிததி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஹுவ யஹுப்பு, யஹப்பு என்பதாக இருக்கிறது, யஹுப்பு என்பதாக வரும். ஹுவ யஹுப்பு மினன் நௌமி ஃபிஸ்ஸாஅதி ஸாமினதி, அவன் ஒரு ஆண் 8 மணி அளவிலே, 8 மணியிலே தூக்கத்திலிருந்து எழுகிறான், விழிக்கிறான். ஹுவ என்பது முபுத்ததா, யஹுப்பு என்பது ஹப்ப யஹுப்பு. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. மின் என்பது ஜார், அந்நௌமி என்பது மஜ்ரூர், ஃபி ஜார் அஸ்ஸாஅதி என்பது மௌசூஃப், சாமினதி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஹிய தனாமு ஃபிஸ்ஸாஅதி ஸானியதி, அவள் ஒரு பெண் 2 மணி அளவிலும், 2 மணியிலே தூங்குகிறாள். ஹிய என்பது முபத்ததா, தனாமு ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, நாம யனாமு. இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சிகா. ஃபி ஜார் அஸ்ஸாஅதி என்பது மௌசூஃப், அஸ்ஸானியதி என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஹிய தஹுப்பு மினன் நௌமி ஃபிஸ்ஸாஅதி தாசிஅதி, ஹிய அவள் தஹுப்பு எழுகிறாள், மினன் நௌமி தூக்கத்திலிருந்து, ஃபிஸ்ஸாஅதி தாசிஅதி 9 மணியிலே அவள் எழுகிறாள். ஹிய என்பது முபத்ததா, தஹுப்பு ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது.
வாயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சிகா. மின் ஜார் அந்நௌமி சிஃபத் மின் அந்நௌமி மஜ்ரூர் ஃபி ஜார் அஸ்ஸாஅதி மௌசூஃப் அஸ்தாசியாத்தி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. நாமத் திஃப்லு ஃபிஸ் ஸாஅத்தி ஸாலியத்தி சாலிசத்தி. அந்த சிறுவன் 3 மணியிலே தூங்கினான். நாம் என்பது இது ஃபியால், நாம யனாமு. அத்திஃப்லு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஃபி ஜார் அஸ்ஸாஅத்தி என்பது மௌசூஃப், அஸ்ஸாலிசத்தி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஹப்பத் திஃப்லு மினன் நௌமி ஃபிஸ் ஸாஅத்தி ராபிஅத்தி. ஹப்பத் திஃப்லு அந்த சிறுவன் எழுகிறான். மினன் நோபி தூக்கத்திலிருந்து ஃபிஸ் ஸாஅத்தி ராபிஅத்தி 4 மணி அளவிலே எழுகிறான். ஹப்ப என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. அத்திஃப்லு ஃபாயில் மின் ஜார் அன் நௌமி மஜ்ரூர் ஃபி ஜார் அஸ்ஸாஅத்தி மௌசூஃப் அர்ராபிஅத்தி சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஆக இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து உள்ள தம்ரீன்களை, பயிற்சிகளை நாம் அடுத்த வீடியோவிலே, அடுத்த காணொளியிலே காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.